எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திமுகவில் இப்பொழுது 5 துணை பொதுச் செயலாளர்கள் இருக்கிறார்கள். துணை பொதுச் செயலாளர்களுடைய எண்ணிக்கையை கணிசமாக உயர்த்த திமுக திட்டமிட்டிருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் மதுரையில் ஜூன் 1 நடைபெற இருக்குது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்த திமுக திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைக்க பெற்றிருக்கிறது. அதனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க ரமேஷ். வணக்கம். துணை பொதுச் செயலாளர் எண்ணிக்கையை உயர்த்துறதற்கு திமுக முடிவு பண்ணியிருக்காங்க. துணை பொதுச் செயலாளர் பதவியில இளைஞர்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில இந்த மாற்றம் இருக்கும் அப்படின்னு திமுக வட்டாரத்துல தகவல் தெரிவிக்கப்படுது. குறிப்பா திமுகவுல இப்போது 5 துணை பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க. ஐ பெரியசாமி, ஆர் ராசா, திருச்சி சிவா, கனிமொழி, அந்தியூர் செல்வராஜ் அப்படின்னு 5 துணை பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க. இதில ஜூன் 1 திமுகவின் பொதுக்குழு கூட்டம் மதுரையில நடக்க போகுது. இந்த பொதுக்குழு கூட்டத்தின் அன்று திமுகவுல முக்கியமான பொறுப்புகள்ல சில மாற்றங்களை செய்வதற்கு திமுக திட்டமிட்டிருக்காங்க. அந்த வகையில தான் துணை பொதுச் செயலாளர் எண்ணிக்கையை அதிகரித்து இளைஞர்கள் பெண்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிகிறது. அதே மாதிரி வயது மூப்பு காரணமாக செயல்பட முடியாத நிர்வாகிகள், கட்சி இதுவரைக்கும் சரியாக உழைக்காத நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில சில எச்சரிக்கையையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொதுக்குழு அன்று கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி வருகிறது. நன்றி ரமேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.